ஆகுது, எனக்கு அது தெரியும். நானும் வந்து எத்தனையோ முதுகுத்து பார்த்துருக்கேன். இப்படி ஒரு முதுகுத்தை வந்துட்டு கமருதீனுக்கு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இந்த ப்ரொமோ 2 பார்த்தோன்னே சிரிப்பு தான் வருது. ஏண்டா போய் விஜய் பார்வதிக்கிட்ட இந்த அசிங்கப்படி வேணா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரொமோ 2 வந்து எனக்கு தெரிஞ்சு இது நைட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனான உள்ள இதெல்லாம் இல்லை. வழக்கம் போல் வந்துட்டு திவாகரும் பார்வதியும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து யாரை பற்றி காசிப்புன்னா கமருதீனை பற்றி. எனக்கு ஒன்றுமே புரியல, ஷாக்கு. ஏன்னா கமருதீன் வினோத்து பக்கம் போனதுனால விஜய் பார்வதியால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. இவன் எப்படி அங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ என்ன இங்கே ப்ரொஜெக்ஷன் வைக்க முடியுதுன்னா, அவன் லிட்டரலாக ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் பார்வதி வந்து பேசுகிறாங்க. கேமரா எல்லாம் பார்த்துட்ருக்கு, ஓகேவா? ஸோ திவாகரும் விஜய் பார்வதியும் வந்து இந்த ப்ரொமோவில் பேசுகிறது அதுதான். அண்ணே அவன் பார்த்தீங்கன்னா அவன் டச் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, ஒரு மாதிரி வேடாக இருக்குது, தப்பாக இருக்குது, அவன் 2 பொண்ணுங்க வந்து ட்ரை பண்ணுறான். அதனால நான் சொல்லிட்டேன், நீயும் தோழர் நானும் தோழர், நம்மளுக்கு வந்து இந்த டேட்டிங் இதெல்லாம் செட் ஆகாது, அந்த டேட்லாம் வந்து என்ன வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன், டேய் என்னடா இது விஜய் பார்வதி இந்த அளவுக்கு நீ இறங்க நான் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் என்ன கொடுமைனா, இது ஒரு லவ் ட்ராக்னு வர நம்பி இந்த மூஞ்சிக்கும் கமருதீன் உள்ளே போய் பேசி இதெல்லாம் அவளுக்கு தெரிய வந்தா பாவம். உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் கமருதீன் பாவம்டா டே, தேவையாடாதெல்லாம். ஒழுங்காக வந்துட்டு அப்போலேருந்து பசங்க கூட இருந்து ஒரு சண்டையை போட்டிருந்தா கூட கெத்தாக இருந்திருக்கும். இந்த பிள்ளையோட சேர்ந்தீங்கன்னா அது பார்த்துக்க. யூயோ என்னப்பா இவ்வளோ மோசமாக இருக்குது. அதுவும் என்ன மாதிரி விஷயம் தெரியும்போதெல்லாம் பொம்பளை கேஸு, அசால்ட்டாக ஒரு பொம்பளை கேஸ் எழுதுது கமருதீன் மேலே. இதை உண்மையிலே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, டிஸ்அக்ரி. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன, உங்களுக்கான ஒப்பீனியன் என்ன இருக்குது, கருத்துக்கள் என்ன இருக்குங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம், லைவில் பேசுவோம். ஓகே, பாய்.